ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னிலேருந்து ஹோ மை கோஸ்டஸ் அப்படின்ற ஒரு கொரியன் ட்ராமாவோடைய தமிழாக்கத்தை பார்ப்போம். இதுக்கான இன்ட்ரடக்ஷன் பார்ட்டை நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க போய் அதை பாருங்கள். அதை பார்த்தா தான் உங்களுக்கு அதில் கேரக்டர்ஸும் அதோட கதையோட ஓவர்வியூ உங்களுக்கு புரியும். இந்த கதையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு ரொம்பவே டல்லாக நடந்து போயிட்டுருப்பாங்க. இவங்க தான் அந்த கதையோட ஹீரோயின். இவங்களால் வந்துட்டு பேய்களோடையெல்லாம் பேச முடியும், அவங்கள பார்க்க முடியும். அதனால் இவங்களால நைட்டு தூங்க முடியாது. அதனால் அவங்க வேலை செய்கிற இடத்துல சரியாக வேலை செய்ய முடியாது. அதனால் வந்துட்டு இவங்க எப்போவுமே இந்த மாதிரி ரொம்ப டல்லாகவும் சோகமாகவுமே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் இருந்து ஆம்புலன்ஸ் கிளம்பி போயிருக்கும். அந்த ஆம்புலன்ஸ்லேருந்து அட்மிட் ஆனவங்க வந்துட்டு மூச்சு திணறல்னால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அந்த டாக்டர்ஸ்லாம் பேசிப்பாங்க, இந்த மாதிரி மூச்சு திணறல்னால மட்டும் இந்த மாதத்தில் எத்தனை பேர் அட்மிட் ஆனாங்கன்னு கணக்கே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்துட்டு நிறைய பேர் அட்மிட் ஆகுறாங்க. ஒரு வேளை இதில் ஏதாச்சும் வைரஸாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. இன்னொரு சைடு போலீஸ் இந்த கேஸை வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு அதில் ஒரு போலீஸ் சொல்வார், இந்த மாதிரி நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொன்ன உடனே, ஒரு பொண்ணா அப்படின்னு எல்லாரும் ஷாக்காக கேட்பாங்க. ஒரு பொண்ணுனா ஒரே பொண்ணு கிடையாது, ஒரே மாதிரியான பொண்ணு அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட்டாக இருக்கும். ஒருவேளை கோஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு. அடுத்த சீனில் பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு பொண்ணோட க்ளோஸாக இருப்பார். அப்போ அவருக்கு வந்து மூச்சு திணறலாக இருக்கும். அவருமே வந்துட்டு ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அப்படியே பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு பொண்ணு நின்றுட்டு ரொம்பவே கோவப்பட்டு இருப்பாங்க. அவங்களோட உடம்புல இருந்து ஒரு ஆவி வெளியில் போயிருக்கும். இவங்க தாங்க இந்த கதையோட மெயின் கோஸ்ட். இவங்க எதுக்காக பூமியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு சின்ன வயசுலேயே எந்த ஆசையும் அனுபவிக்காமல் இறந்து போயிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வேணுன்ற ஆசை நிறைவேற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பூமியிலேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெவனுக்கு போகாமல் அவங்க பூமியிலே சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஆசை என்ன அப்படின்னா, அவங்களோட கன்னித்தன்மையை இழக்கணும். ஸோ அதனால் எத்தனை ஆண்களை மயக்க முடியுமோ அவங்கள அத்தனை பேரை மயக்கி தன்னோட கன்னித்தன்மை இழக்கணும்னு யோசிச்சிருப்பாங்க. பட் அவங்களால அதெல்லாம் செய்ய முடியாது. இந்த மாதிரி பொண்ணுங்களோட உடம்புக்குள்ள புகுந்து தன்னுடைய ஆசை நிறைவேற்றிக்கணும்னு ட்ரை பண்ணும்போது தான் நிறைய ஆண்களுக்கு வந்துட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாங்க. கட் பண்ண அடுத்த சீனில் கோஸ்ட் வந்துட்டு ஹியூமன்ஸோட நார்மலாகவே பேசிட்டு போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்படி தான் நமக்கு தெரியும். ஆனால் வந்துட்டு அவங்க யாருக்கனுக்கும் தெரிய மாட்டாங்க. அவங்களுக்குள்ளார ஹியூமன்ஸ்குள்ளார பேசிப்பாங்க. பட் இவங்களும் வந்து கூட வந்து ஜாயின் பண்ணி போகிற மாதிரி போயிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து யார் கூடயும் பேச முடியாமல் யாரையும் பார்க்க முடியாமல் இருக்கிறதுனால இவங்களுக்கு ரொம்பவே போர் அடிச்சிருக்கும். அதனால் நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தன்னுடைய ஆசை நிறைவேற்றிக்கிட்டு நம்ம இந்த பூமியை விட்டுட்டு வெளியில் போயாகணும். இல்லைனா நம்மளால் எப்பவுமே போக முடியாது, நம்ம ஒரு ஈவில் ஸ்பிரிட்டாக மாறிடுவோம் அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு பொருள் நகர்த்ததுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களால அதை நகர்த்த முடியாது. ஏன்னா அவங்க ஒரு கோஸ்ட்ன்றதுனால அவங்களால எதையும் தொட முடியாது. ஸோ அப்படியே பார்த்தா பக்கத்தில் ஒரு பையன் குழந்தை உட்காந்துட்ருக்கோம். அந்த குழந்தை கூட உட்காந்து அவங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தோம்னா வாலிபால் பசங்களை விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து டக்குன்னு பாலை தூக்கி போடும்போது அந்த பால் இந்த குழந்தை மேலே விழ வரும். அவங்க டக்குன்னு தட்டி விட்டுருவாங்க. அதை பார்த்த உடனே இந்த கோஸ்ட்டுக்கே ஷாக் ஆகிடும். ஏன்னா கோஸ்ட்னால எந்த பொருளையும் தொட முடியாது. பட் இந்த பாலை தட்டி விடும்போது அவங்களுக்கே ஷாக் ஆகிடும். அடுத்த சீனில் ஒரு ரெஸ்டாரண்ட் காட்டுவாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம ஹீரோயின் அசிஸ்டன்ட் குக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் மொத்தம் 4 ஷெஃப்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் ஷெஃப். அவர் வந்துட்டு தன்னை தானே லீடர் மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் மாதிரியே நடந்துப்பார். எல்லாரையும் வந்து மிரட்டிட்டு இருப்பார், அப்பப்போ கலாச்சிட்டு இருப்பார். இந்த விஷயம் மற்ற யாருக்கும் பிடிக்கலனா கூட வந்து பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. வெளியிலேருந்து ஏதோ கருகிற ஸ்மெல் வரும். என்னடான்னு வெளியில் போய் பதறிட்டு போய் பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின் உட்காந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கிறதுனால சாஸ் வந்துட்டு சுத்தமாக கரிஞ்சு போயிருக்கும். அப்போது அந்த ஷெஃப் வந்து திட்டிட்டு இருப்பாரு, உன்னை வந்து நான் கண்டிப்பாக வேலையை விட்டு தூக்க போகிறேன். ஏன் நீ வந்துட்டு வேலை செய்யும்போது தூங்கிட்டு இருக்க? வேலை செய்யும்போது யாராச்சும் தூங்குவாங்களா? உன்ன மாதிரி வேலை செய்கிறவங்கள வேலை செய்யும்போது தூங்குறவங்களை பார்த்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திட்டிட்டு இருப்பாரு. கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ட்ரி ஆவார். இவர் பேர் கங் சுனோ. இவர் வந்துட்டு ஒரு பப்ளிக் ஃபிகர் ஷெஃப். இவருக்கு வந்து நல்லா இவரோட வேலையில் ஒரு பர்ஃபெக்டாக இருப்பார். அதே மாதிரி மற்றவங்களும் அவங்களோட வேலையில் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஷெஃப் பாங்சன், அதாவது ஹீரோயினை திட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இந்த ரெஸ்டாரண்ட்டில் பாங்சனை வேலையை விட்டு தூக்கிறதுக்கு நீ என்ன அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரா? ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் மாதிரி நடந்துக்கிறத நிறுத்திட்டு உன்னோட வேலை என்னமோ அது மட்டும் பாரு. நீ தானே ஷெஃப், நீ பண்ண வேண்டிய வேலையை ஒன்றும் தெரியாது அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு ப்ளேம் ஃபுல்லாக அந்த பொண்ணு மேலே போட்டுட்ருக்கியா? இந்த மாதிரி பண்ணுற வேலை மறுபடியும் வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வார்ன் பண்ணிவிட்டு கங்சனும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். அடுத்த சீனில் ஆஸ் யூஷுவல் நம்ம ஹீரோயின் பாங்ஸுன்னு உட்காந்துட்டு பாத்திரம் தைச்சிட்டு இருப்பாங்க. பாத்திரம் தைச்சிட்டு இருக்கும்போது அவங்க தூங்கி விழுந்துட்டு இருப்பாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களால நைட்டில் சரியாக தூங்க முடியாது. பிகாஸ் அவங்க பேயினால் அவங்க கிட்ட பேச முடியும், பேய் கூட அவங்களால பேச முடியும். அதனால் அவங்க நைட்டு தூங்க முடியாததுனால வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கே தெரியாமல் தூக்கம் வந்துட்டு இருக்கும். அப்படி வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்களுக்கு ஆப்போசிட்டில் பேய் போகும். அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பயந்துருவாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக அவங்க பாட்டி கால் பண்ணுவாங்க. பாட்டி கால் பண்ணிவிட்டு, உனக்கு இனிமேல் பேய்ங்களாம் வந்துட்டு பார்க்க முடியாது, அவங்ககிட்ட பேசுறியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது, இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுவாங்க. என்னதான் அவங்ககிட்ட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சா கூட அவங்களுக்கு வந்து ரொம்பவே பயமாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களால இனிமேல் பேய் பார்ப்பாங்க, பேய்கிட்ட பேசவும் முடியும். ஹீரோயினால் மட்டும் எப்படி பேயை பார்க்க முடியும், பேச முடியும் அப்படின்னா அவங்க பாட்டி வந்துட்டு ஒரு ஷாமனாக இருப்பாங்க, அதாவது பேய் பிடிக்கிறவங்களா இருப்பாங்க. அதனால் இவங்களாலையும் வந்துட்டு பேய்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியுது.
அடுத்த சீனில் நம்ம ஹீரோ கங்சுனும் அவங்க அக்கா கிட்ட பேசிகிட்டு இருப்பாரு. அவங்க அக்கா பேர் யூஇ. அவங்களுக்கு கால் இருக்காது, அதாவது கால் போயிட்டுருக்கும் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில். அதனால் அவங்க வந்துட்டு எப்பவுமே வீல் சேரில் தான் உட்காந்துட்ருப்பாங்க. ஸோ அவங்க அக்கா சொல்லுவாங்க, நீ பாங்ஸன் கிட்ட ரொம்பவே மோசமாக நடந்துக்கிற, அந்த மாதிரிலாம் நடந்துக்காத, அவள் பொண்ணு தானே, அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, எனக்கு அவளோட ஆட்டிடியூடே பிடிக்கல, அவள் எப்போ பார்த்தாலும் செய்யாத தப்புக்கு கூட சாரி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு வந்துட்டு கங்சுனும் பாங்ஸனை பற்றி சொல்லிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல கரெக்டாக கங்சனோட அம்மாவும் வருவாங்க. ஏன்னா கங்சனோட அம்மா வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றது கங்சனுக்கு பிடிக்காது. ஏன்னா கங்சனோட அம்மா ரொம்பவே யங்காக இருப்பாங்க. அவங்க 19 ஏஜ் இருக்கும்போது இவர் பிறந்திருப்பாரு. அதனால் அவங்க ரொம்பவே யங்காக இருப்பாங்க. யங்காக இருக்கிறதுனால மற்றவங்களாம் பார்க்குறவங்க உங்களோட சிஸ்டரா இல்லை உங்களோட லவ்வரா அப்படின்னு கேட்குறது வந்துட்டு கங்சனுக்கு பிடிக்காது. அதனால் நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் கங்சனோட அம்மா அதை கேட்கவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவாங்க, ஏதாச்சும் இன்ஸ்பெக்ட் பண்ணி. கங்சனோட அம்மாவுக்கு இந்த பேய்ங்க மேலாம் ரொம்பவே நம்பிக்கை அதிகம். அதனால் என்ன பண்ணுவாங்க, உன்னோட உடம்புக்குள்ளார உயிர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீ வச்சுருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டில் நிறைய பேய்ங்க இருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் இந்த மந்திரிச்ச பேப்பரை உன் கூட எப்போவுமே வச்சுக்கோ, உங்ககிட்ட பேய்ங்க வராது அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரை கொடுப்பாங்க. ஆனால் கங்சனுக்கு இந்த பேய்ங்க இதிலலாம் எந்த நம்பிக்கையும் இல்லை. நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர் தானே, ஒரு ப்ரொஃபஸராக இருந்துட்டு எப்படி நீங்கள் இப்படிலாம் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் வந்துட்டு எனக்கு சொல்லாதீங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது வேணாம். அடுத்த சீனில் நம்ம கோஸ்ட் ஒரு இறுதிச் சடங்கு நடக்கிற இடத்துக்கு போயிருப்பாங்க, அங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. அங்கே மற்ற கோஸ்ட்டெல்லாம் உட்காந்துட்டு இவங்களை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ இன்னும் உன்னோட ஆசையை நிறைவேற்றிக்க முடியல, நீ எல்லாம் ஒரு பேயின்னு வெளியில் சொல்லிக்காத, பேய்க்கே அதெல்லாம் அசிங்கம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க சொல்கிறத கிட்ட அவங்களுக்கு கோவம் வந்துடும். ஃபஸ்ட் நீ எங்கிட்ட இப்படி பேசுறது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருப்பாங்க, வா நான் அவங்க கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லா பேயும் தெரிச்சு ஓடிடுவாங்க. இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும், நம்மளை பார்த்து எல்லாரும் இப்படி தெரிச்சு ஓடிடுறாங்களா அப்படின்னு அவங்களே யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் அப்போ தான் தெரியும் பின்னாடி வந்துட்டு ஷாமன் இருப்பாங்க. ஸோ அந்த ஷாமனை பார்த்த உடனே இவங்களும் வந்துட்டு பயந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் இவங்களை பார்க்கும்போது இவங்க ஏதோ தனக்கு தானே பைத்தியம் மாதிரி பேசிக்கிற மாதிரி இருக்கும். பட் இவங்க வந்துட்டு அந்த பேயை பிடிக்கிறதுலேயே ஒரு குறியாக இருப்பாங்க. அவங்கள வந்து துரத்திட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க வந்துட்டு என்னதான் துரத்திட்டு வந்தால் கூட அந்த பேயும் விட்டு கொடுக்காம பயங்கரமாக ஓடிட்டு இருப்பாங்க. ஓடி போய் ஒரு பஸ்ஸில் ஏறிப்பாங்க. கோஸ்ட்டு போய் ஒரு பஸ்ஸில் ஏறிக்கிட்டால் கூட இந்த ஷாமன் விட மாட்டாங்க. பின்னாடி டாக்ஸியில் துரத்திட்டு போவாங்க. துரத்திட்டு போயிட்டு இந்த கோஸ்ட் என்ன பண்ண, ஒரு காஃபி ஷாப்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு ஒரு பொண்ணோட உடம்பு கொஞ்சம் நாள் ஃப்ரீக்வன்சி கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே போய் புகுந்து ஒளிஞ்சிப்பாங்க. அதே பிளேஸ்க்கு நம்ம ஹீரோ கங்சுனும் உள்ளே வந்திருப்பார். கங்சுனோ என்ட்ரான உடனே அந்த பேயினால் அந்த பொண்ணோட உடம்புக்குள்ளார இருக்க முடியாது. அந்த கோஸ்ட் வந்து வெளியே வந்து விழுந்துருவாங்க. திரும்ப உள்ளே போக ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்களால உள்ளே போயிருக்க முடியாது. கரெக்டாக அவங்க வெளியில் வந்த சமயத்தில் ஷாமனும் அந்த கோஸ்ட்டை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த கோஸ்ட்டால் ஏன் உள்ளே போயிருந்திருக்க முடியாது அப்படின்னா, கங்சனோட அம்மா ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பேப்பர் வந்துட்டு இவருக்கே தெரியாமல் இவரோட பாக்கெட்டில் அவங்க வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த பேப்பர் இருந்ததுனால அந்த பேயினால் அந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே இருந்திருக்க முடியாது, வெளியில் போயிருப்பாங்க. அந்த காஃபி ஷாப்புக்கு கங்சனோட ஃப்ரெண்டு லீ சூயுங் தான் வர சொல்லியிருப்பாங்க. லீ சூயுங்கும் கங்சனும் காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணிட்டு இருப்பாங்க கங்சனோட ஃப்ரெண்டுனால. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள எந்த டச்சும் இருந்திருக்காது. ஸோ ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக அவங்க வந்து பேசிக்கிறதுக்காக தான் வந்து வர சொல்லியிருப்பாங்க. லீ சூயிங் வந்துட்டு ஒரு டிவியில் ப்ரொடியூசராக இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஒரு குக்கிங் ப்ரோக்ராம் நடத்துறதுக்காக கங்சனோட கேட்டிருப்பாங்க. ஆனால் இவர் வந்துட்டு ரெகுலர் ப்ரோக்ராமாக தான் நான் பண்ணுவேன், ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி பைலட் ப்ரோக்ராம்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுவார். நீ இவ்வளோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ரிஜெக்ட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்த சீனில் ஷாமன் ஒரு வழியாக அந்த கோஸ்ட்டை கூட்டிகிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, நீ இந்த மாதிரி மனுஷங்களோட உடம்புல போசஸ் ஆகுறது எவ்வளோ தப்புன்னு தெரியும்ல, அது எதுக்காக நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. உங்களுக்கே தெரியும் நான் எதுக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு, என்னோட ஆசை நிறைவேற்றிக்காமல் நான் எங்கேயுமே போக மாட்டேன், கண்டிப்பாக என்னோட ஆசை நிறைவேற்றிக்கிட்டே தருவேன் அப்படின்னு வந்துட்டு கோஸ்ட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு அந்த ஷாமன் சொல்லுவாங்க, உன்னோட ஆசை நிறைவேற்றணும் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு மில்லியனில் ஒரு பர்சனால தான் மட்டும்தான் முடியும். ஏன்னா ஹியூமனுக்கு வந்துட்டு கோஸ்ட்டோட ஆசை நிறைவேற்றுற அளவுக்கு வந்துட்டு சக்தி கிடையாது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி ஆளை தேடி கண்டுபிடிச்சி என்னோட ஆசை நான் கண்டிப்பாக நிறைவேற்றிக்கிட்டே தருவேன் அப்படின்னு வந்துட்டு இவங்களும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஃப்ரீக்வன்சி ஈக்குவலாக இருக்கிற யாரோட உடம்புக்கு வச்சு நீ உள்ளே போயிட்டீங்கன்னா உன்னால் வெளியில் வர முடியாது, லாக் ஆகிடுவேன், எனக்கும் போக முடியாது, பூமியிலையும் ஒரு கோஸ்ட்டாக இருக்க முடியாது, கண்டிப்பாக நீ ஒரு ஈவில் ஸ்பிரிட்டாக மாறிடுவேன், அப்புறம் உன்னால் அந்த பொண்ணோட வாழ்க்கையும் வீணாக போயிடும், நானே நினச்சினா கூட என்னால் உனக்கு உதவி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாமன் ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. உங்கள் கழுத்தில் ஒரு சலங்கை கட்டுறதுக்காக தான் இவ்வளோ ட்ராமா பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்க வேறு யாரும் உடம்புக்குள்ளே ஏதாச்சும் போயிருந்தாங்கன்னா கூட ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அடுத்த சீனில் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மற்ற எல்லாருமே வந்துட்டு நைட்டு டின்னருக்கு என்ன சாப்பிட்லான்றதை பற்றி பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்புறம் அதில் ஒருத்தர் சொல்லுவார், நம்ம என்ன தான் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணால் கூட நம்ம ஷெஃப் வந்தார்னா வந்துட்டு கண்டிப்பாக நூடுல்ஸ் தானே சாப்பிட சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஷெஃப் சொல்லுவாங்க, நம்ம மெயின் ஷெஃப் என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம சாப்பிட்ணுமா, என்ன நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ நம்ம அதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது கரெக்டாக நம்ம கங்சனோ உள்ளே வந்துட்டு எல்லாருமே நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்ச உடனே அவங்க வந்து ஒரு ஃபிஷ்ஷை எடுத்து கட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த ஃபிஷ் வந்துட்டு கெட்டு போயிருக்கும், நல்லா இருக்காது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே அடுத்த நாளைக்கு என்ன மெயின் கோர்ஸ் வைக்கலாம் அப்படின்னு வந்துட்டு ஷெல்லை வச்சு நம்ம ஏதாச்சும் நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க.
அடுத்த நாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கும்போது நம்ம ஷெஃப் வந்துட்டு கங்சனோவை பற்றி அவங்க அக்காவை பற்றி வந்து ஏதாச்சும் ஒன்று குறை சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க. கங்சனோட அக்கா வந்துட்டு அவங்களுக்கு கால் இல்லை, அதனால வந்துட்டு எப்போவுமே வீல் சேரில் உட்காந்துட்டு இருக்காங்க. அது எவ்வளோ வந்துட்டு நல்ல விஷயம் இல்லை, நம்ம எந்த வேலையும் செய்ய தேவையில்லை, வீட்டிலே உட்காந்துட்டு இருக்கலாம், எல்லோரும் நமக்கு வந்து பார்த்து பார்த்து செய்வாங்க அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இது மற்ற யாருக்குமே பிடிக்காது, எல்லோரும் இவன் மேலே கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம பாங்ஸனும் டஸ்டின் பண்ணலான்னு வருவாங்க. இவங்களாம் டஸ்டின் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் எதுவுமே கண்டுக்காமல் அமைதியாக போயிடுவாங்க. அப்புறம் ஒரு வழி இவங்க எல்லாமே ட்ரெஸ் மாற்றிட்டு அவங்க கிளம்பி போகும்போது அவங்க போனதுக்கு அப்புறமா இவங்க வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு போவாங்க. வீட்டுக்கு போகும்போது நிறைய கோஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஷெஃப் ஆகணுன்றது அவங்களுக்கு ஆசை. அதனால வந்துட்டு கோஸ்லாம் கட் பண்ணிட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் வந்துட்டு நீ என்ன இவ்வளோ சத்தம் போட்டு கட் பண்ணிட்டு இருக்க, எங்களால் வந்துட்டு உள்ளே இருக்கவே முடியல அப்படின்னு வந்து திட்டுவார். என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்துட்டு ஷெஃப் ஆகணும், அதனால தான் வந்துட்டு கட் பண்ணி ட்ரை பண்ணிட்டுருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு வந்துட்டு அவங்களும் சொல்லுவாங்க. சரி மெதுவாக பண்ணேன்னு சொல்லிட்டு அவரும் போயிடுவார். அடுத்து வந்துட்டு இவங்க ஒரு ஒரு ரெசிபி பண்ணி அதை வந்துட்டு ஆன்லைனில் அப்லோட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு சன்ஷைன் ஒரு பேஜ் இருக்கும். ஸோ அந்த சன்ஷைன்ற பேஜில் தான் வந்துட்டு இவங்க ப்ரிப்பேர் பண்ண இந்த ஃபுட்டை அவங்க வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆன்லைனில் போஸ்ட் பண்ணும்போது அதுக்காக ஒரு ஸ்டோரியும் சொல்லி போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டோரி ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். அடுத்த நாள் வந்துட்டு இவங்க ஆஸ் யூஷுவல் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு அவங்க பிளேட் இருக்கிற நூடுல்ஸை சூடு பண்ணி கொண்டு வர சொல்லுவாங்க. இதை சூடு பண்ணால் டேஸ்ட் மாறிடும்னு சொல்லும்போது அதை பற்றிலாம் நீ எதுவும் கவலைப்படாத, என்னோட நூடுல்ஸை நீ சூடு பண்ணி மட்டும் கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. திரும்ப வரும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க பையன் எப்போ பார்த்தாலும் அங்கே இங்கே ஓடிட்டுருப்பான். கரெக்டாக இவங்க வரும்போது இவங்க அந்த பையன் பாங்ஸனை இடிச்சிடுவான். அதனால வந்து நூடுல்ஸ் அவ்வளோ சூடாக இருக்கிற நூடுல்ஸ் அவங்க கை மேலே கொட்டிடும். இருந்தாலும் அந்த ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு பாங்ஸனை பிடிச்சி திட்டிட்டு இருப்பாங்க. உனக்கு அறிவே இல்லையா, நீ எதுக்காக வந்துட்டு இப்படியெல்லாம் வந்துட்டு என் பையன் மேலே கொட்டவர், என் பையனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தால் நம்ம காங்சனும் அவங்க வந்துட்டு அந்த பையனை கூப்பிட்டு திட்டுவார், நீ பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த ஜேர்னலிஸ்ட் சொல்லுவாங்க, என் பையனை எதுக்காக திட்டுறீங்க, உங்கள் எம்ப்ளாயை வந்துட்டு கரெக்டாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டும்போது அவங்க அக்கா அந்த இடத்துல வந்துட்டு சரி விடு காங்சனோ, நீ எதுவும் பெருசாக பேசிக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்க அக்காவை பார்த்துட்டு அந்த ஜேர்னலிஸ்ட் சொல்லுவாங்க, இங்கே இருக்கிற யாருமே நார்மலாக இல்லை, எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு காங்சனுக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். அதனால் அந்த ஜேர்னலிஸ்ட்டை வந்து தரன்னு வெளியே இழுத்துட்டு வந்து தள்ளிடுவார். அந்த ஜேர்னலிஸ்ட்டும் எம்எல்ஏ கையை வச்சுட்டியா, நான் யாருன்னு காட்டுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிருப்பாங்க. இந்த பக்கம் காங்சனும் பாங்சனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு, தப்பு பண்ணால் மட்டும்தான் ஒருத்தர்கிட்ட சாரி கேட்கணும், தப்பே பண்ணாமல் நீ எதுக்காக சாரி கேட்குற, இந்த மாதிரி ஆட்டிடியூடை நீ வச்சுக்காத, ஃபஸ்ட்டு உன்னோட ஆட்டிடியூடை மாற்று, அப்போ தான் உன்னால் உன் லைஃப்பில் முன்னுக்கு வர முடியும். அப்படி இல்லைனா எல்லோரும் உன்னை வந்து டாமினேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. சரி பொண்ணுங்களோட கையில் வந்துட்டு ஸ்கார் இருந்தால் நல்லா இருக்காது, மெடிசன் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். அப்படியே உள்ளே போனால் அவங்க அக்கா கூப்பிடுவாங்க, நீ எதுக்காக பாங்ஸனை இவ்வளோ திட்டிட்டு இருக்க, ரொம்பவே திட்டிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு மெசேஜ் வரும். அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கெட் டுகெதர் வைக்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அதை டெலீட் பண்ணிவிட்டு அவங்க அக்கா கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் வந்து சமாளிச்சிடுவார். அப்புறம் அவர் ஸ்கூல் படிக்கும்போது நடந்த ஒரு சில விஷயத்தெல்லாம் யோசிப்பார். இவரும் பாங்ஸன் மாதிரி தான் வந்துட்டு மற்றவங்க செய்த தப்புக்கு சாரி சொல்கிறது, ரொம்பவே சாஃப்டாக இன்னசென்ட்டாக இருப்பார். ஆனால் எல்லாருமே வந்துட்டு இவரை ஒரு மாதிரி டாமினேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எல்லோரும் திட்டிகிட்டு இருப்பாங்க, அரட்டி மிரட்டிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது எவ்வளோ தப்பு அப்படின்றது இவருக்கு தெரியும். அதனால தான் வந்து பாங்ஸன் மேலே அவர் கோவப்படுவார். இதில் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் காட்டுவாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் 2 போலீஸ் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதில் இவர் பேர் சாங்ஜே, இவங்க யூஏயோட ஹஸ்பண்ட், அதாவது கங்சனோடைய மாமா. என்ன ரீசன்னு தெரியல, பட் சென்டிமெண்ட்டாக அவர் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து சாப்பிட வருவார். சாப்பாடே நல்லா இல்லைனா கூட அவர் இங்கே தான் வந்து சாப்பிடுவார். அவர் சாப்பிட்ட காசுக்கு நான் சாப்பிட்டதுக்கு பே பண்ணுவார். பே பண்ணும்போது அந்த ஹோட்டலில் இருந்தவர் அதிகமாக சில்லறை கொடுத்துருவார். நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டீங்க, அதாவது எக்ஸ்ட்ரா சில்லறை கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு மீதி காசு அவர்கிட்டயே கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிருப்பார். அங்கேருந்து நேராக அந்த சன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு தன்னுடைய ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்துட்டு சாங்ஜே போயிருப்பார். அங்கேருந்து கங்சனோவும் சாங்ஜே கிட்ட யூஏ விட்டுட்டு அவங்க வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு ஒரு நியூவாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பார். அந்த ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணுறதுக்காக அங்கேருந்து அவர் கிளம்பி போயிருப்பார். அங்கே போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணிவிட்டு நல்லாவே இருக்கும், ரொம்பவே வந்துட்டு மாடர்னாக கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு நூடுல்ஸை டேஸ்ட் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ இவரோட கமெண்ட்ஸ்க்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. இவர் வந்துட்டு ஒரு ஸ்டார் ஷெஃப்ன்றதுனால இவரோட கமெண்ட்ஸ்க்காக எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. அவரும் வந்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவார். இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் சீனில் பாங்ஸன் காட்டுவாங்க. ஸோ பாங்ஸன் வந்துட்டு நம்ம காங்சனை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. அது அவருக்கு சுத்தமாக தெரியாது. பட் ஸ்டில் இவங்க மட்டும் வந்துட்டு ஒன் சைடாக பார்த்துட்ருப்பாங்க. அவருடைய ஆர்டிக்கல் வெளியில் வர்றது, அவரோட ரெசிபி பண்ணுறது, இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு டைரியில் அவங்க ஒரு ஆல்பமாக வந்துட்டு க்ரியேட் பண்ணி வச்சுட்ருப்பாங்க. அந்த ஆல்பத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், என்னால் வந்துட்டு என்னோடய லைஃப்பில் முன்னேற முடியுமா என்னென்னு தெரியல, என்னோடய ஆட்டிடியூட் நான் மாற்றணும், கரெக்டு தான், உங்களோட இருந்தால் வந்துட்டு கண்டிப்பாக என்னால் உங்களுக்கும் தான் கஷ்டம், மற்ற எல்லாருக்குமே கஷ்டம், நான் வந்துட்டு உங்கள் ரெஸ்டாரண்ட் நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எப்போவுமே ஒரு ஹேபிட் இருக்கும், இல்லைன்னா ஒரு ஊதுவத்தி பக்கத்தில் ஏற்றி வச்சுப்பாங்க, அப்போ தான் பேய்ங்களாம் பக்கத்தில் வராதுன்றது ஒரு நம்பிக்கை. பட் அது வந்து அந்த ஹவுஸ் ஓனருக்கு பிடிக்காது. அந்த இடம் குட்டியாக இருக்கிறதுனால
சீக்கிரமாக நெருப்பு பிடிச்சிக்கும், நீ இதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு தானே கண்டிப்பாக நீ வேறு இடம் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். இந்த பக்கம் காங்சூனா தன்னோட ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணிவிட்டு அவரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வேணுன்ற சீ ஃபுட்ஸை வாங்குறதுக்காக மார்க்கெட் போயிருப்பாங்க. இந்த பக்கம் பாங்சூன் அவங்க ஃபீல் பண்ண எல்லாத்தையுமே ஒரு ஃபேர்வெல் லெட்டராக எழுதி எடுத்துக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. நேரில் பார்த்து லெட்டரை கொடுத்துட்டு போக தைரியம் இல்லாததுனால எல்லோரும் வந்து கிளம்பி போனதுக்கப்புறம் நைட் வந்து லெட்டரை வச்சுட்டு மட்டும் போயிடலாம் அப்படின்னு உள்ளே வந்திருப்பாங்க. ஆனால் கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம காங்சூனாவும் வந்திருப்பார். வந்து பார்த்தா வந்துட்டு பாங்சூன் இருக்கிறத பார்த்துட்டு, நீ இவ்வளோ நேரத்துக்கு இங்கே என்ன பண்ணுற, இப்போ தான் கிளம்புறியா இல்லை இப்போ வரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. இல்லை நான் கிளம்ப தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு வந்துருப்பாரு. அந்த பாக்ஸை நான் கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எடுத்துகிட்டு போய் உள்ள வச்சுட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுவாங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் சாப்பிட்றதுக்கு நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டு லேப்டாப் ஆன் பண்ணி ரேங்கிங் என்ன மாதிரி இருக்குது, நான் அவர் என்ன ரேங்க்கில் இருக்கார் அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக பார்த்துட்ருப்பாரு. பட் அவர் வந்துட்டு செகண்ட் ரேங்க்கில் இருப்பார். எப்பவுமே அவர் ஃபஸ்ட்டில் தான் இருப்பார். ஸோ செகண்டில் வந்தோடனே யார் ஃபஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்றத செக் பண்ணும்போது மேக்ரோன்னு ஒரு ஷெஃப். இவர் வந்துட்டு அவர் குவாலிட்டியான ஷெஃப் கிடையாது. பட் செலிபிரிட்டிஸோட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது, பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, நிறைய ஷோஸ் பண்ணுறதுனால வந்துட்டு அவர் ஃபஸ்ட் ரேங்க்கில் இருப்பார். பட் இவருக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் காண்டாவே தான் இருக்கும். ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது சன்ஷைன் பேஜும் பார்ப்பாங்க. அதில் தான் வந்து நம்ம ஹீரோயின் பாங்சூன் வந்துட்டு அவங்களோட ரெசிபியை அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு இந்த ரெசிபி பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்குது, கண்டிப்பாக ஒரு ஷெஃப் தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரெசிபிக்கு நான் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டும் போஸ்ட் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த பக்கம் பாங்சூன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு, ஷெஃப் நீங்கள் எனக்காக நிறைய பண்ணியிருக்கீங்க, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க, அதே சமயம் நான் வந்துட்டு உங்கள் கூட இருக்கும்போது ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி என்னை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் இதுக்கு மேலே என்னால் உங்களுக்கு பேர்டனாக இருந்து உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால் நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக பேசிவிட்டு அவங்களோட ஃபேர்வெல் வேர்ட்ஸை சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் அவருக்கு கால் வந்திருக்கும். கீழே போய் பார்த்தா தான் தெரியும் பாங்சூன் வந்துட்டு நைட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தது தன்னோட ரெசிக்னேஷன் லெட்டரை வச்சுட்டு போகிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு, பாங்சூன் வேலையை விட்டு போனதுக்கு காரணம் நீ தான், நீ அவகிட்ட ரொம்பவே கடுமையாக நடந்துக்கிட்ட அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஷெஃப் வந்துட்டு இந்த ஸ்டோர் ரூம் சாவியை காணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது வந்துட்டு பாங்சூன் கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது, பாங்சூன் ஆமாம் நேற்று அவர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தா அப்போ அவகிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, நாங்களும் அவளுக்கு காலையிலேருந்து கால் ட்ரை பண்ணுறோம் ஆனால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லும்போது, சரி ஒருத்தர் போய் அவளை கூட்டிகிட்டு வாங்க, மற்றவங்களாம் இருக்கிறத வச்சு வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த பக்கம் பாங்சூன் வந்துட்டு அந்த ஹவுஸ்ன்னு ஒரு வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அதனால் வேறு வீடு பார்க்கணுன்றதுக்காக தேடிட்டுருப்பாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் வாடகை அதிகமாக சொல்கிறதுனால கம்மி வாடகையில் வீடு தேடி இங்கே அலைஞ்சிட்ருப்பாங்க. அடுத்த சீனில் கோஸ்ட் வந்துட்டு ரொம்பவே போர் அடிச்சிருக்கும். அதனால் வந்துட்டு வீட்டுக்குள்ளே உருண்டுட்ருப்பான், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஷாமன் வந்துட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபுட்டு வந்து டெலிவரி வந்திருக்கும். ஸோ அந்த டெலிவரி பாய்கிட்ட இவங்க சண்டை போட்டுட்ருக்கிற சமயத்தில் கோஸ்ட் வந்துட்டு அழகாக அங்கேருந்து நைஸாக எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஸோ கோஸ்ட்டை தொத்துட்டு ஷாமனை வெளியில் ஓடிட்டுருப்பாங்க. இந்த பக்கம் பாங்சூன் எங்கே தேடியும் வீடு கிடைக்காதனால ரொம்பவே டயர்டாகிட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு உட்காந்துட்ருப்பாங்க. இவங்க வந்துட்டு யார் உடம்பு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்று தேடிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல நம்ம பாங்சூன் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட உடம்புல வந்துட்டு ஃப்ரீக்வன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கடகடன்னு போயிட்டு அவங்க உடம்புக்குள்ளே புகுந்துருவாங்க. ஸோ அவங்க உடம்புக்குள்ளே புகுந்த உடனே ஷாமனும் அங்கே இங்கே தேடி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த இடத்துல ஜோன்ஜே அவர் வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஷெஃப். ஸோ இவரை வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். ஸோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போனதுக்கப்புறமா ஷெஃப் கேட்பார், சாவி கேட்பார். அப்போ வந்துட்டு அவங்க ஹேண்ட் ஷேக் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கை கொடுப்பாங்க. கையை தள்ளி விட்டுட்டு எங்கள் சாவியை கொடு அப்படின்னு வந்து இவன் எந்த சாவியை பற்றி கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. நீ வந்துட்டு கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து எடுக்க ட்ரை பண்ணும்போது பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவாங்க. இதோட நமக்கு ஃபஸ்ட் எபிசோட் முடியுது. ஸோ செகண்ட் எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ நேரம் பொறுமையாக கதையை கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை.